பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு வெறி, ஒரு தவம் இல்லையா? அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்றது உண்மையாலுமே ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் தான். ஓகே, அப்போ ஃபிசிக்ஸில் நீங்கள் சென்டம் எடுக்கணும்னா அப்போ உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 10 நிமிஷம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் எடுத்து அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் உங்களுக்கு லிட்ரலாக சொல்லித்தர போகிறேன். இதை ஒரு ஃபார்முலா ஷீட்டாக பிடிஎஃபாக கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு 2 மினிட்ஸ் ஆகாது. இருந்தாலும் ஐ வாண்ட் டு டீச் யூ திஸ். ஓகே, ஒவ்வொரு ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு என் கையால் இப்போ எழுதி நான் சொல்லித்தரேன். என் கூடவே நீங்களும் இந்த வீடியோவை ஒரு 10லேருந்து அதிகபட்சம் என்ன ஒரு 15 நிமிஷம் போகுமா ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ஒர்த்து. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலாஸ் எதுவுமே மறக்காது. ஓகேவா? அண்ட் அட் த எண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த பப்ளிக் 2024 நீங்கள் தட்டி தூக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாகவுமே மஸ்ட் வாட்ச்பா. தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொன்று, இந்த ஃபார்முலா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட போன வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் ஃபார்முலா ஷீட் வேணுமோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸோ நான் 500 கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபார்முலா ஷீட் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஐ சா தட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து உடனே ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 370 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பசங்க படிக்கணும் அப்படின்ற ஃபுல் எனர்ஜியோடு இருக்க பார்த்து நான் வந்து 500 வரைக்கும் டிலே பண்ணுறது எனக்கு சரியாக படலை. ஸோ அதனால தான் இப்போவே உங்களுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை போடுறேன். சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், அடுத்து எந்த சாப்டருக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் இம்மீடியட்டாக தேவைப்படுதோ அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட் டிமாண்டிங்காக இருக்க சாப்டர்ஸ்க்கு நான் ஃபார்முலா ஷீட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரம் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் ப்ரீவியஸ் 4 இயர்ஸில் கடைசி 4 வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ பாருங்கள், சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கேட்குறாங்க, 1 இல்லை 2 2 மார்க் கூட கேட்டிருக்காங்க, ஒரு 3 மார்க் இருக்குது, ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ பப்ளிக்கில் இருக்கிறதுலே வெயிட்டேஜ் அதிகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சாப்டர் 1க்கு தான். கிட்டத்தட்ட 11.5% ஆஃப் மார்க்ஸ் எந்த சாப்டர்லேருந்து வருது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர். அப்போது இதில் ஒரு ஃபார்முலா கூட நமக்கு தெரியாமல் போகக்கூடாது. எல்லாமே வி ஷுட் மெமரைஸ். நல்லா மெமரைஸ்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். எதுவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவிலேருந்து ஆரம்பிப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா மொதல் ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, சார்ஜ் உங்களுக்கு தெரியும், இட் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இதில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது அண்ட் அதோட சார்ஜ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3000 ப்ரோட்டான் இருக்குன்னா அப்போ என்னுடைய வேல்யூ 3000 இன்ட்டு நம்பர் ப்ரோட்டானுடைய சார்ஜ் 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். இப்படி சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜோடைய ஃபார்முலா என்ன? ரொம்ப 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 சிம்பிள். Q இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு E. சரியா? இப்போது இதில் n இருக்குல்ல, இந்த nன்ற வேல்யூ என்னவா இருக்கலாம்னா 0வாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக -1ஆக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக -2ஆக இருக்கலாம். ஓகே, இப்படி இட் கேன் பி எனி வேல்யூ. சரியா? இது இட் கேன் பி எனி வேல்யூ. ஓகே, அடுத்து கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ். இதை 2 and 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் அழகாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? வெல் த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ், 2 சார்ஜ் பக்கத்தில் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ஓகே, ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் and inversely proportional to the square of the distance between them. So divided by r square வரணும். இது இல்லாமல் மறக்காமல் இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஏன்னா நம்ம சொல்லும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி சொல்கிறோம், ஆனால் நான் இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி k வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட். வெக்டார் ஃபார்மில் எழுதலை, இதை நான் மேக்னிடியூடாக எழுதியிருக்கேன். f is equal to k q1 q2 divided by r square. இதுதான் ஃபார்முலா. சார் இப்போ அதில் இந்த கேன்னு சொல்லி ஒரு டேர்ம் போட்டிங்கல்ல, அப்படின்னா என்ன?
கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இந்த கேக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த கேவுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் 1/4 எப்சிலான் நாட்னு எழுதலாம். சரியா? அண்ட் இந்த 1/4 எப்சிலான் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, விச் நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் எப்படி வந்ததுன்னு. ஆனால் இப்போவே அதோட வேல்யூவை இங்கே நான் எழுதுறேன். 9 × 10⁹. இதுதான் அதோடைய வேல்யூ. 1/4 எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 9 × 10⁹ ஈக்குவலாக இருக்கும். சரி சார், இப்போ புதுசாக ஒரு டேர்ம் வந்திருக்கு பாருங்களேன், இந்த எப்சிலான் நாட். அப்படின்னா என்னது? எப்சிலான் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, 2 சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த 2 சார்ஜுக்கும் நடுவில் வேக்யூம் இருக்கா, அதாவது ஒன்றுமே இல்லையா, இல்லை காற்று இருக்கா, தண்ணி இருக்கா, ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன மீடியம் இருக்கோ அந்த மீடியமால் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் இருக்குல்ல, விசை இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.854 × 10⁻⁻12. ஓகே, 10 பவர் என்ன வரணும்? -12. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலும் ஸ்கொயர் per நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோடைய யூனிட். சரியா? ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னால இப்போ நம்ம என்னன்னு கற்றுக்கிட்டாச்சு. சரி, இப்போ இதில் ஒரு குட்டி ஸ்பெஷல் கேஸ் எடுத்துக்கோம். என்ன அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் ஈச் ஆஃப் 1 கூலும் அண்ட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. 2 சார்ஜுக்கு நடுவில் எல்லா சார்ஜுமே ஈச் ஆஃப் என்னவா இருக்கான்? 1 கூலுமாக இருக்கான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கான்? 1 மீட்டராக இருக்கான். அப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு Q1 Q2 ரெண்டுமே வந்து என்னது? 1 கூலும் டிவைடட் பை டிஸ்டன்ஸும் என்னது? 1 ஸ்கொயர். அப்போ கே உடைய வேல்யூ தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? 9 × 10⁻⁹ சொன்னேன். அதை இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. 9 × 10⁻⁹ நியூட்டன். ஸோ 2 சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே வெறும் 1 கூலும் தான். அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் 1 மீட்டர் தான்னா அப்போ ஃபோர்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 9 × 10⁻⁹ இருக்கும். இதை மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்க. சரியா? அடுத்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டினா என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் பர்மிட்டிவிட்டின்னு சொன்னீங்க. பர்மிட்டிவிட்டினா 2 சார்ஜுக்கு நடுவில் என்ன மீடியம் இருக்கோ அந்த மீடியமுக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதை தான் பர்மிட்டிவிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்றீங்க இல்லையா? ரிலேட்டிவ்னா இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்குது பார்த்து அதை கம்பேர் பண்ணுறது. ஓகே, ஸோ எப்சிலான் ஆர் ரிலேட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? ரிலேட் பண்ணுறோம். அதனால் இங்கே ஆர் போட்டுக்கணும். ஈக்குவல் டு இப்போ ஃபார்மில் என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு மீடியமில் இருக்க பர்மிட்டிவிட்டியை எப்சிலான் டிவைடட் பை வேக்யூமில் இருக்கிறத எப்சிலான் நாட். ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, இந்த இடத்துல எழுதும்போது ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு எழுதுனீங்கல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ்னாலே வந்து என்னன்னா வேக்யூம் தான். ஓகே, ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க, வேக்யூம். ரைட்டா? ஸோ எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். இப்போது காற்று இருக்கு, வேக்யூமே இல்லை காற்று, அதோடைய வேல்யூ என்ன? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. காற்றை தவிர இல்லை வேக்யூமை தவிர வேறு எந்த மீடியமாக வேணா இருக்கட்டும், தண்ணி, கெரோசின், பெட்ரோல், என்ன வேணால் அவங்க சொல்லட்டும். சரியா? வாட் எவர் த மீடியம் இஸ், கிளாஸ் அந்த மாதிரி, ஓகே, வுட்டு. ஸோ அந்த மாதிரியான மீடியம்ஸ்க்கு இந்த எப்சிலான் ஆருடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா இட் வில் பி கிரேட்டர் தேன் 1. ஓகே, இந்த எப்சிலான் ஆருடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. இப்போ இதில் இருக்கிற ஃபார்முலா எல்லாருக்குமே அழகாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்க்கலாம். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓகே, மல்டிபிள் சார்ஜஸ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த மல்டிபிள் சார்ஜஸால் உங்களுக்கு டோட்டலாக ஒரு சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ், ஓகே, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே செகண்ட் ஒன்னால் எவ்வளோ ஃபோர்ஸ்? F1 வெக்டார் ப்ளஸ் ஃபஸ்ட்டு சார்ஜால், ஓகே, ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே தேர்ட் ஒன்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இப்படி ஆட் பண்ணிகிட்டே வரணும். ப்ளஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் மேலே ஃபோர்த்தால் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் ஸோ ஆன் அன்டில் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் மேலே nth ஒன்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்படி எடுத்து எழுதணும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா. சரியா? ஸோ இப்போது இதில் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா தான் நமக்கு தெரியும்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது அந்த கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் என்ன டேர்ம் காமனாக இருக்கும்னா கே காமனாக இருக்கும். அதனால் அதை வெளியே எடுத்துகிட்டு இப்போ மீதி டேர்ம்ஸ் Q1 Q2 டிவைடட் பை R12 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போது Q1 அடுத்து என்னது? Q3.
ஸோ Q1 Q3 டிவைடட் பை 6 1 3 ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்படி ஆட் பண்ணிகிட்டே வரணும். இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது அந்த யூனிட் வெக்டாரை போட்டுகிட்டே வரணும். அதை மறந்துடக்கூடாது. ஸோ நான் யூனிட் வெக்டார் மட்டும் க்ரீன் கலரில் போடுறேன், நீயும் நோட் பண்ணிக்கோ. ஸோ தட் நீ அதை கவனிப்ப, அங்கே என்னமோ வேறு ஒரு கலரில் இருக்கேன்னு. 6 1 2 கேப். ஓகே, என்ன செய்யணும்? யூனிட் வெக்டார் போடணும். போடும்போது 6 1 2 கேப்னு போடணும். அதேமாதிரி இப்போ Q1 Q3க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 1 3 கேப். ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு சார்ஜுக்கும் இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டே வர வேண்டியது தான் அப்படின்னா ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ Q1 Qn n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னா n டிவைடட் பை 6 1 n ஹோல் ஸ்கொயர். சரியா? 6 1n ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் யூனிட் வெக்டாருக்கு மறுபடி இங்கே என்ன செய்யணும்? 6 1 n கேப்னு போட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலாவுக்கு வரும். அதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல, எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து அவுட்வேர்டாகவும் நெகட்டிவ் சார்ஜுக்கு இன்வேர்டாகவும் இருக்கும். அதை அழகாக ஞாபகம் வச்சுக்கும். சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்ட அப்படின்னா இ வெக்டார் ஃபார்மில் எழுதுறேன். ஓகே, ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸு டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் Q0. சரியா? ஃபோர்ஸை நீங்கள் சார்ஜால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபீல்டுடைய வேல்யூ கிடச்சிடும். ஓகே, அப்போது நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். இப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலாவில் Q1 Q2ன்னு 2 சார்ஜ் வரும். அதில் ஒன்று Q இன்னொன்று Q0ன்னு வச்சுப்போம். அப்போ அது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயரு யூனிட் வெக்டாருக்கு ஆர் கேப். சரியா? யூனிட் வெக்டார் மட்டும் எப்பயுமே வேறு கலரில் போட்டு வருவா. ஸோ தட் நீயும் அதை கவனிப்ப. ஆர் கேப். சரியா? இப்படி எடுத்து போட்டுடணும். ஓகே, நவ் இதையே வந்து சார் எனக்கு வந்து வெக்டார் ஃபார்மில் வேணாம், மேக்னெட்டியூடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி எழுதுறது? ஒன்றும் இல்லை, இங்கே எழுதுந்து அப்படியே மறுபடியும் எடுத்து எழுது, முடிஞ்சு போச்சு. யூனிட் வெக்டார் மட்டும் போட வேணாம், அவ்வளோதான். இப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா இது வந்து மேக்னெட்டியூடு, மேலே இருக்கிறது வெக்டார் ஃபார்ம். சரியா? ஃபீல்டுடைய ஃபார்மில் செம சிம்பிளாக. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்க்கலாம். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு என்னது? சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ ஒரு இடத்துல நிறைய சார்ஜ் இருக்குது, நிறையா சார்ஜால் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இ டோட்டல் வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலாக என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணால் வர வேல்யூ. ஃபஸ்ட்டு சார்ஜால் எவ்வளோ, அதே மாதிரி செகண்ட் சார்ஜால் எவ்வளோ, தேர்டு சார்ஜால் எவ்வளோ, எல்லாத்தையும் வெக்டார் ஃபார்மில் ஆட் பண்ணோம். ப்ளஸ் ஸோ ஆன். இதே மாதிரியே நிறையா சார்ஜ் இருக்குன்னா இஎன் வெக்டார் வரைக்கும், ப்ளஸ் இஎன் வெக்டார் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணிகிட்டே போகணும். அப்போது இங்கேயும் நம்ம இதை பிரேக் டவுன் பண்ணி எழுதணும் ஃபார்முலா. ஓகே, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இப்போ தானே நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்னது? 1/4 பை எப்சிலான் Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா வச்சு எழுதணும்னா அப்போது யூ லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. ஓகே, இங்கே கே காமனாக இருக்குமா? மறுபடி கேவை காமனாக வெளியே எடுத்துடலாம். சரியா? இப்போது ப்ராக்கெட் போட்டு Q1. ஓகே, இங்கே வந்து Q1 Q2 2 சார்ஜ் இருக்கக்கூடாது, அதனால் ஒரே ஒரு சார்ஜ் தான் Q1 டிவைடட் பை ஃபஸ்ட்டு சார்ஜால். இங்கே வந்து நான் எப்படி நொட்டேஷன் போடுறேன்னு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு சார்ஜிலேருந்து பாயிண்ட் P மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த பாயிண்ட் P வரைக்கும் யூனிட் வெக்டார் எழுதும் போதும் இதே மாதிரி எழுதணும். 6 என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1லேருந்து P வரைக்கும் கேப். ஓகே, இப்போது ப்ளஸ் இதே மாதிரி Q2 டிவைடட் பை இப்போது 6 2ஆல் பாயிண்ட் Pயில் எவ்வளோ. அகைன் இங்கே யூனிட் வெக்டார் எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணும்? 6 2P கேப். இதே மாதிரி ஸோ ஆன் அன்டில்னு அப்படியே எழுதிட்டே வர வேண்டியது தான். ஸோ ப்ளஸ் ஸோ ஆன் ப்ளஸ்ஸு இப்போது Qn. ஓகே, nth சார்ஜ் இருக்குது, நிறையா சார்ஜ் இருக்குது சார், 20 இருக்குன்றாங்க. அப்போது Qn டிவைடட் பை 6 NP. இப்போ யூனிட் வெக்டார் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 6 NP கேப்னு போட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அகெயின் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா இதுதான். சரியா? இட் இஸ் ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சரி, இப்போது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு வரும். டைபோலை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்லாம் கூட கேட்பாங்க. எப்பயுமே ஒரு டைபோலுடைய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது அதோட சென்டரை O அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த சென்டரில் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் A, அதேமாதிரி சென்டரில் இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் A. அப்போ A + A டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2Aக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ டைபோல் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா முதல்ல வெக்டார் ஃபார்முலா எடுத்து எழுதுறீங்கன்னா பி வெக்டார், ஓகே, டைபோல் மொமெண்ட்டை ஸ்மால் லெட்டர் பி போடுவோம். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு 2a அதுக்கப்புறம் q. இது இந்த டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து யூனிட் வெக்டாருக்கு ஐ கேப். சரியா? இதுவே சார் எனக்கு வந்து ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா p இஸ் ஈக்குவல் டு 2qa இப்படி மட்டும் ஷார்ட்டாக எடுத்து எழுதிடலாம். சரியா? யூனிட் வெக்டார் போடாமல் 2qa அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுதான் டைபோலுக்கான ஃபார்முலா. ரைட்டா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஒன் எலக்ட்ரிக் டைபோல் அட் த ஆக்சியல் பிளேன். உங்களுக்கே தெரியும், செம இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. ஸோ இதோட ஃபார்முலாஸ் என்ன? ஸோ கடைசியாக நீங்கள் இந்த டெரிவேஷனில் எடுத்துகிட்டு வர ஃபார்முலாவை இங்கே நான் எழுதி காட்டுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா q டிவைடட் பை 4 pi ε0. ஓகே, இப்போ இது ஆக்சஸ்ன்றதுனால 2p. ஓகே, 2p வெக்டார். சரியா? என்ன செய்யலாம்? 2p வெக்டார். இல்லை நம்ம இந்த வெக்டார் ஃபார்மை மட்டும் இங்கே பிரேக் பண்ணி எழுதும். எப்படின்னா, ஏன்னா இந்த ஸ்டெப்பு தான் கடைசியில் எல்லாருக்கும் குழப்பம் வேறு, அதனால் நான் அதை மட்டும் இங்கே அழகாக சொல்லித்தரேன். ஸோ 2p டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா p கேப்னு போடுவீங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த p இருக்குல்ல, இது மேக்னிடியூட், இது வந்து யூனிட் வெக்டார். எப்பயுமே மேக்னிடியூடையும் யூனிட் வெக்டாரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் ஃபார்ம் கிடச்சிடும். சரியா? அப்போ இதே ஃபார்முலாவை கீழே எழுதும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆக்சிஸ் அப்படின்னு போட்டு q டிவைடட் பை 4 pi ε0 2p வெக்டார்னு போட்டுரும். அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த p டாட் p கேப்புடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? p வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறமா மறந்துடும் உங்களுக்குன்னா இங்கே சைடில் எழுதுகிறோம், ஒரு வாட்டி பார்த்துக்க. சரியா? நவ் எப்பெல்லாம் இந்த ஆருடைய வேல்யூ ஏவோட ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஏன்ற டேர்மை இக்னோர் பண்ணிடலாம். அப்படின்னா கீழே வெறும் ஆர் கியூப் மட்டும்தான் வரும். ஏன்னா அது 3 கரெக்டாக தெரில இல்லையா? 6 கியூப் மட்டும்தான் வரும். ஸோ இது ஆக்சியலுடைய ஃபார்முலா. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈக்குவட்டோரியலுக்கு எடுத்து எழுத போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஈக்குவட்டோரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப், நம்ம புக்கில் இருக்க மாதிரியே எழுதுகிறேன், மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 4 pi ε0. சரியா? இதில் ஒரு குட்டி கரெக்ஷன் பண்ணுமோ? ஆமாப்பா, ஒரு குட்டி கரெக்ஷன் பண்ணணும். என்னன்னா, அந்த க்யூவெல்லாம் சேர்த்து தான் அந்த பீன்ற வேல்யூ வந்துச்சு. ஸோ அதனால் இங்கே க்யூ வர தேவையில்ல. ஸோ இதை மட்டும் எல்லோரும் பார்க்கும்போது ஒரு வாட்டி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கோ. இங்கே வந்து என்ன செய்யணும், 1/4 pi ε0 தான் போடணும். மறுபடி அது நான் ஏன்றத சொல்லிடுறேன். சரியா? அங்கே க்யூ வந்துருக்கூடாது. ஏன்னா இப்போ தானே பார்த்தோம் 2qa தான் வந்து p. சரியா? ஸோ க்யூவெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி தான் அங்கே p போட்டோம். அதனால் இன்னொரு க்யூ அங்கே தேவையில்லை. 1/4 piன்னு மாற்றிக்கோ. இங்கே எழுதும்போது கரெக்டாக எழுதுறேன்னா அப்போ தான் வந்து கிளிக் ஆகுது, என்னமோ தப்புன்ற பாஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே p வெக்டார்னே எழுதிடுறேன். டிவைடட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இங்கே 3/2 பவர் வரும். இங்கே வந்து என்ன பவர் வரும்? 3/2 வரும். இப்போ லாஸ்ட் டைம் மாதிரியே இங்கே ஒரு கேஸ் எடுத்துப்போம். r வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது a விட அப்படின்னா அப்போ இங்கே a ஸ்கொயர் இக்னோர் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? அப்போது ஈக்குவட்டோரியலுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா அகெயின் மைனஸ் போட்டு 1 டிவைடட் பை 4 pi ε0 p வெக்டார் டிவைடட் பை, இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆர் கியூப்னு மட்டும் எழுதலாம். அவ்வளோதான். அப்போது ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியலுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த 2ன்ற நம்பர் தான். 2 வந்துச்சுன்னா அது ஆக்சியல், 2 வரலன்னா அது ஈக்குவட்டோரியல். அவ்வளோதான். whenever r is much greater than a. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ now we will move on to torque experienced by an electric dipole in a uniform electric field. என்ன செய்ய போகிறோம்? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ டார்குடைய ஃபார்முலா என்ன? டார்க் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டைபோல் மொமெண்ட், அதை எலக்ட்ரிக் ஃபீல்டால் இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ என்ன விஷயம்னா எப்போல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும், சரியா, எப்போல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கோ அப்போல்லாம் அதை வந்து மேக்னெட்டியோட எழுதும்போது சைன் தீட்டா போடணும். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன செய்யலாம், பிஇ சைன் தீட்டான்னு எடுத்து எழுதலாம். யூ கேன் ரைட் இட் அஸ் பிஇ சைன் தீட்டா. சார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய ஃபார்முலா என்ன? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ டெஸ்ட் சார்ஜ் ஒன்று இருக்குன்னா அந்த சார்ஜை இங்கே கியூ டேஷ்னு வச்சுப்போம். ஸோ இன்டூ இன்டெக்ரல் ஆஃப்,
ஆர்லேருந்து பி. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சார்ஜை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறீங்க. ஆறுன்ற ஒரு இடத்துல இருந்து பி அப்படின்னு ஒரு புது பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்றதுனால மைனஸ் இன்னு போகணும். என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்கு மைனஸ் இ டாட் டிஆர்னு எழுதணும். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய ஃபார்முலா. இதுவே உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் கேட்கும்போது ப்ராப்ளம் கேட்கும்போது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ்னு கேட்டாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற சார்ஜை என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த யூ இருக்குல்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ யூ டிவைடட் பை கியூ டேஷ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு நெகட்டிவ் சைனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறு பி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இ வெக்டார் டாட் டிஆர் இப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ். இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே ஓகே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக மாற்றலாம். எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கவனி, விபி மைனஸ் விஆர் இருக்குல்ல, இதுக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். மைனஸ் ஆஃப் இன்டகிரல் ஆறு பி இ வெக்டார் டாட் டிஆர். சரியா? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவை நீங்கள் சார்ஜால் டிவைட் பண்ணிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். அவ்வளோதான் விஷயம். இங்கே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலாவும் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபார்முலா ரெண்டுமே என்னது ஒன்று தான், சேம் தான். சரியா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலாவை நீங்கள் சார்ஜால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். சரி, இப்போ எனக்கு வந்து விபியிலேருந்து விஆருக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆனால் ரெண்டு இடத்துல எவ்வளோ பொட்டன்ஷியல் மாறுச்சுன்னு தெரியணும். விபியில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த ஒரே ஒரு பாயிண்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தென் விபியுடைய வேல்யூ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியிலிருந்து பி வரைக்கும் இ வெக்டா டாட் டிஆர் வெக்டார்னு எடுத்து எழுதலாம். சரியா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், இன்ஃபினிட்டியிலிருந்து பி வரைக்கும் போடுறோம். சரியா? வாட் ஆர் வி டூயிங்? இன்ஃபினிட்டியிலேருந்து பி வரைக்கும். இதுவே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டால் ரெண்டு ஃபைனட் லிமிட்ஸ்குள்ளே, இதே வந்து பொட்டன்ஷியல்னு கேட்டால் இன்ஃபினிட்டி. அந்த லிமிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக போய் தூள் கிளப்பிட்டு வந்துடலாம் இல்லையா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் q டிவைடட் பை ஆர் இதுதான் ஃபார்முலா. சரியா? 1/4π எப்சிலான் நாட் q டிவைடட் பை ஆர் இதுதான் ஃபார்முலா. சார் இதுவே ஒரு இடத்துல இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் சொன்னீங்க. அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி டோட்டல் பொட்டன்ஷியல் நான் கால்குலேட் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ 1/4π எப்சிலான் நாட்டை நான் சும்மா கேன்னு வச்சுக்கிறேன்னா அப்போ KQ1 டிவைடட் பை R1 ப்ளஸ் KQ2 டிவைடட் பை R2 ப்ளஸ் இதே மாதிரி நான் போட்டுகிட்டே போகலாம். எவ்வளோ சார்ஜ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். KQ3 டிவைடட் பை R3. இப்போ இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இதை வந்து நான் வெக்டாராக ஆட் பண்ணல, இதை வந்து நார்மல் மேக்னெட்டியூட் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓகே when it comes to பொட்டன்ஷியலில் மட்டும் அதை வெக்டார் அடிஷன் பண்ண தேவையில்ல. நார்மலாக நம்ம எப்படி அடிஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிட்டா போதும். சரியா? நார்மல் அடிஷன் பண்ணாலே போதும். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, ஒரு டைபோல். டைபோலால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு V is equal to 1 divided by 4π epsilon naught, அதாவது அந்த K உடைய வேல்யூ. இப்போ ப்ராக்கெட்டில் P டைபோல் மொமெண்ட் இன்டூ காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து மேக்னெட்டியூடு. இதையே வெக்டார் ஃபார்மில் கேட்குறாங்க. அப்போ V equal to 1 divided by 4π epsilon naught. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா P காஸ் தீட்டா இருக்குது. காசு இருந்தாலே அது டாட் ப்ராடக்ட்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ P வெக்டார் டாட் யூனிட் வெக்டாருக்கு ஆர் கேப்பு டிவைடட் பை என்ன செய்யணும்னா ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் இருந்ததுனால தான் அங்கே காஸ் தீட்டா வந்துச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 and 3 மார்க்கில் கூட இதை ஃபார்முலா பெஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் செம்ம இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ மைனஸ் ஆஃப் டிவி டிவைடட் பை டிஎக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ எப்படி இருக்கும், மைனஸ் ஆஃப் டிவி டிவைடட் பை டிஎக்ஸ்.
இந்த வேல்யூக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதே வெக்டார் ஃபார்மில் XYZன்னு 3 ஆக்சஸ் இருக்குது. எப்படி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன், XYZன்னு 3 ஆக்சஸ் இருக்குது. வெக்டார் ஃபார்மில் எழுதணும். அப்போ நான் எப்படி எழுதுறது? ஸோ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இப்போ அப்படியே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா dv டிவைடட் பை dx, இது எக்ஸ் ஆக்சஸா, அப்போ அதனால் I கேப் ஒன்று ப்ளஸ் dv டிவைடட் பை dy, இப்போ இதுக்கு j கேப் ஒன்று ப்ளஸ் அதே மாதிரி dv டிவைடட் பை dz ஆக்சஸ் இருக்குமா, அப்போ அதுக்கு k கேப் ஒன்றும். ஸோ இது எல்லாமே செம இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகே, இப்போ நீ வெறும் PDF மட்டும் டவுன்லோட் போட்டு போயிருந்தா இந்த nuances எல்லாம் தெரியாது, எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றது தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டே வரேன். ஓகே, இங்கே 3 ஆக்சஸ் இருக்குது, அப்போ 3 ஆக்சஸ்க்கு தனித்தனியாக எழுதி அதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார்ஸ் எடுத்து போடணும். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும், மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ எப்போல்லாம் உனக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ டக்குன்னு நீங்கள் குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிவிடு, ஒரு 1/2 மணி நேரம் அவ்வளோதானே. சரியா? அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு இடத்துல நிறைய கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது, அப்போ அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஸோ 1 டிவைடட் பை 4 எப்சிலான். ஒரு பேஜுக்கு வந்து இங்கே 3 சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சு, அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா Q1க்கும் Q2க்கும் நடுவில் என்ன டிவைடட் பை இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸுக்கு R12. சரியா? ப்ளஸ் அதே மாதிரி 3 சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ Q1க்கும் Q3க்கும் நடுவில் என்ன, இங்கே R13 ப்ளஸ் இப்போ 2க்கும் 3க்கும் இருக்கணும், அதனால் Q2க்கும் Q3க்கும் என்ன R23. இப்படி எடுத்து எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். நவ் அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, இதுலேருந்து ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபார்முலாவை அழகாக கவனி. பொட்டன்ஷியல் எனர்ஜியுடைய ஃபார்முலாவை அதர்வைஸ் நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்தாலே அப்போ நீங்கள் என்ன சொல்லிடணும்? சார் இது டாட் ப்ராடக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இதை வெக்டார் ஃபார்மில் எழுதுறீங்கன்னா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார் போகணும். பி வெக்டார் டாட் இ வெக்டார், அதனால தான் அப்போ அது காஸ் தீட்டாவை எடுத்து எழுதுறோம். சரி, இப்போது செம இம்பார்ட்டண்ட்டான காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனுக்கு வருவோம். ஸோ காஸ் லா வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்ம்லாம் என்ன? ஸோ ஃப்ளக்ஸ் ஃபை உடைய வேல்யூ எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரையும் ஏரியாவையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஏரியாவையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலாவுக்கு ஈக்குவல். அப்போ அஃப்கோர்ஸ் டாட் ப்ராடக்ட்னா இப்போ உங்களுக்கு அந்த ரிப்பிட்டேஷன் தெரியுதா? எங்கெல்லாம் டாட் ப்ராடக்ட் வருதோ அங்கெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்? காஸ் தீட்டா போடுவேன். ஸோ ஃப்ளக்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்போ நீங்கள் EA காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, மேக்னிடியூடாக கேட்கும்போது ஏ காஸ் தீட்டா, வெக்டாரில் கேட்குறாங்க அப்படின்னா இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரியா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் அன் அர்பிட்ரரி ஏரியா. சார் இந்த அர்பிட்ரரி ஏரியானா என்ன? எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதை பார்த்தா அதோட ஷேப்பை டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு பொருளை பார்த்தா இது ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியுது இல்லை, ஹெக்ஸகன் அந்த மாதிரிலாம். ஆனால் when it comes to arbitrary area அதோட சைஸ் என்ன, அதோட ஷேப் என்ன நமக்கு சொல்லவே தெரியாது, சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறத தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அர்பிட்ரரி ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளக்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு அர்பிட்ரரி ஏரியாவுக்கு கேல்குலேட் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணணும். அதில் குட்டி குட்டி ஏரியாவாக எடுத்து செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் கேல்குலேட் பண்ணி அப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இப்படி எடுத்து எழுதணும் இன்டகிரேட் பண்ணி. வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா நம்ம வந்து அதை என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். சார் இதுவே இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன், ஆனால் அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, அப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறது? அப்போ ஃப்ளக்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஓகே, ஏன் ஃப்ளக்ஸுக்கு வெக்டார் போட்டிங்க ஆனியன்? சாரிங்க. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலார், ஏன்னா அது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸை தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். அதே இன்டெக்ரல், அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே டிஏ வெக்டார், ஆனால் இங்கே இப்படி ஒரு சர்க்கிள் போடணும். க்ளோஸ்டு சர்ஃபேஸுன்றதுனால இன்டெக்ரல் சிம்பிளில் அப்படி ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா அப்போ அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னு அர்த்தம். சரியா? நவ் இப்போ காஸ் லாவுக்கு வரும். ஓகே, நம்ம ஃப்ளக்ஸுடைய ஃபார்முலாவை இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ காஸ்லா இதை எப்படி ரிலேட் பண்ணுது? இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு தெரியும். இப்போ இதே மாதிரி காஸ்லால நம்ம ஃப்ளக்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு
சர்ஃபேஸில் எவ்வளவு சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கு டிவைடட் பை அதோடைய பர்மிட்டிவிட்டி என்ன, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஃப்ளக்ஸு கிடச்சிரும்ன்றாங்க. அப்போ ரெண்டுமே ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா தானே, இது ரெண்டுத்தையும் எடுத்து இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஃபார் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டாருடைய வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா சார்ஜ் என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா காஸ்லாம் முடிஞ்சு. சரியா? அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயர். ஓகே, ஒரு இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயர் இருக்குது, அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா E vector is equal to 1 divided by 4 pi epsilon naught. ஓகேவா? சாரி இது நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயர் இருக்குது. ஆனால் பாஸ் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஒயர், அதுக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது, அது நீட்டாக போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதை காஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்காக நம்ம டிரைவ் பண்ணி கூட எடுத்துகிட்டு வரும். ஸோ இதோடைய ஃபார்முலா எழுதும்போது 1 divided by 2 pi epsilon naught போடும், 4 pi போட்டுறக்கூடாது. சரியா? அப்புறம் lambda divided by r into r cap. சார் இப்போது இது வரைக்கும் பார்க்காத மாதிரி புதுசாக இங்கே ஒரு டேர்ம் வந்திருக்கு, லேம்டானா என்ன? லேம்டாவை நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லேம்டாவை இங்கே என்ன சொல்லுவோம்? we call it as linear charge density. உங்களுக்கு தெரியாதுன்னா அதை நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன் ஷீட். இப்போ இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிளேன் ஷீட், பேப்பர் மாதிரி. சரியா? அப்போ ஒரு பிளேன் ஷீட்டில் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட்டாக இருக்கும். சார் இதில் சிக்மானா என்ன? இப்போ ஏற்கனவே நம்ம லேம்டாவை லீனியர்னு சொன்னோமா, இது வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸு சார்ஜு டென்சிட்டின்னு சொல்லுவோம். சிக்மாவை வந்து என்ன சொல்லுவோம்? சர்ஃபேஸ். ஏன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பிளேன் மாதிரி இருக்குன்னா அப்போ அதுக்கு சர்ஃபேஸ் இருக்கும், அதனால சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel இன்ஃபினிட் ஷீட்ஸ். 2 பிளேன் இருக்குது, பிளேன் ஷீட்ஸ் இருக்குது, 2 பக்கத்தில் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன செய்வோம்னா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட்னு வேல்யூ வரும். இது வந்து என்னத்துக்கு அப்படின்னா ஒரு 2 parallel சார்ஜ்டு இன்ஃபினிட் ஷீட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஃபீல்டுடைய வேல்யூ. சரி சார், இப்போ வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வரும். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு எடுத்துட்டா முதல்ல அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு அவுட் சைடில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதணுமோ அதை எடுத்து அப்படியே எழுதுனா போதும். என்ன எழுதுனீங்க? 1/4 pi epsilon naught q divided by r square அந்த ஃபார்முலா. ஸோ 1 divided by 4 pi epsilon naught இங்கே இருக்க சார்ஜுக்கு கேபிட்டல் லெட்டர் q போட்டு r ஸ்கொயர். ஓகே, சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட் வெக்டாருக்கு r கேப்னு போட்டு. சரி, இது வந்து அவுட் சைட் த ஸ்பியர். சரியா சார்? ஒரு ஸ்பியருக்கு இன்சைடு இல்லை, அந்த ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் போட்டுரும், அப்புறமா இன்சைட் போகும். சரியா? அந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ்லேயே இருக்குது சார். அப்போ அந்த சர்ஃபேஸில் என்ன வேல்யூ இருக்கும்? அப்போ ஸ்பியருடைய சர்ஃபேஸில் ஸ்மால் லெட்டர் ஆருடைய வேல்யூ அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ அதை மட்டும் மாற்றி எழுது போதும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஈக்குவல் டு 1 divided by 4 pi epsilon naught. என்னது? 1 divided by 4 pi epsilon naught. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து கேபிட்டல் லெட்டர் q டிவைடட் பை கேபிட்டல் லெட்டர் r ஸ்கொயர், ஆனால் யூனிட் வெக்டர் மட்டும் ஸ்மால் லெட்டர் r கேப். இப்படி எடுத்து எழுதிடணும். சிம்பிளாக என்ன செய்றீங்க? இங்கே ரேடியஸ்க்கு ஸ்மால் லெட்டர் r போட்டால் அப்படின்னா இங்கே கேபிட்டல் லெட்டர் r போடுற, அவ்வளோதான். அடுத்து கேசி அட் அ பாயிண்ட் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ 0வாக இருக்கும். ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியருக்கு இன்சைடில் வேல்யூ என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன அப்படின்னா இட் இஸ் 0. அழகாக ஞாபகம் வச்சுக்கோ. நவ் ஃபைனல் கான்செப்ட் கெப்பாசிட்டர்ஸ்க்கு வருவோம். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் நம்ம முடிச்ச மாதிரி தான் இல்லையா? ஸோ முதல்ல கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஓகே, கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா Q டிவைடட் பை V. சரியா? நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? Q டிவைடட் பை V கெப்பாசிட்டன்ஸோடைய ஃபார்முலா. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னா C is equal to epsilon naught A divided by D. இதில் A வந்து என்ன அப்படின்னா ஏரியா இல்லையா? அண்ட் D வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன்
பிளேட்ஸ். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் 2 பிளேட் இருக்குன்னா அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் டி. சரி சார், இப்போ எனர்ஜி ஸ்டோர்டுன்னா கெப்பாசிட்டர் என்ன? ஒரு கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னா அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது? ஸோ இப்போ எனர்ஜிக்கு யூஇ, எனர்ஜி ஸ்டோர்டுன்னா கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு 1/2 CV ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி இல்லைனா 1/2 Q ஸ்கொயர் டிவைடட் பை சின்னு எழுதலாம். ரெண்டுமே சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் தெரியும்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சார்ஜும் கெப்பாசிட்டன்ஸும் தான் எனக்கு தெரியும், பொட்டன்ஷியல் தெரியாதுன்னா இந்த ஃபார்முலா. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். The energy stored per unit volume of space is defined as energy density. இப்போ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். 1 மார்க்லேயும் வரும், ப்ராப்ளம் பேஸ்டாகவும் கேட்பாங்க. எனர்ஜி டென்சிட்டி, ஒரு கெப்பாசிட்டரில் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம். சரியா? அப்போது இதை ஸ்மால் லெட்டர் யூஇ அப்படின்னு எழுதும். கேபிட்டல் லெட்டர் யூ இல்லை, ஸ்மால் லெட்டர் யூஇ 1/2 இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஸ்கொயர். சரியா? எப்சிலான் நாட்ன்றது இங்கே பெர்மிட்டிவிட்டி, இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கொயர் இப்படி எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட், த எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு கெப்பாசிட்டரை வந்து நீங்கள் பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஒரு பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறீங்க. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர மீது எல்லாமே டிக்ரீஸ் ஆகணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ், பொட்டென்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ், பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ். ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதை தவிர மீதி எல்லாம் டிக்ரீஸ் ஆகும். இதுவே சார் இப்போது ஒரு பேட்டரியில் அது கனெக்ட் ஆகி தான் இருக்குது, கனெக்ட் ஆகி இருக்கும்போதே நான் உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்? கனெக்ட் ஆகி இருக்கும்போதே அதுக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் வைக்கிறேன். அப்பையும் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும் மறுபடி. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது மாறவே மாறாது. போன வாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆச்சுல, இந்த வாட்டி அது அஃபெக்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். பொட்டென்ஷியல் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இந்த வாட்டி கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜியும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா? இது எல்லாத்தையும் அழகாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் த சாப்டர் கெப்பாசிட்டர் இன் சீரீஸும் பேரலும். இப்போ கெப்பாசிட்டர் சீரீஸில் கேட்குறாங்கன்னா இன்வர்ஸில் ஆட் பண்ணும். ஸோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3 ப்ளஸ் இதே மாதிரி 1/Cn வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இன்வர்ஸில் ஆட் பண்ணிகிட்டே போகணும் சீரீஸ்க்கு. ஆனால் பேரலலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3 ப்ளஸ் so on until Cn அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? டேரெக்டாக ஆட் பண்ணணும். டேரெக்டாக ஆட் பண்ணுறது பேரலலுக்கு, இன்வர்ஸில் ஆட் பண்ணுறது சீரீஸ்க்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையுமே நான் உங்களுக்கு அழகாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டேன். நீயும் அழகாக இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடு. அடுத்த வாட்டி இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியே பார், 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியே பாரு, சீக்கிரம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாம்லாம் காலையில் அவசரமாக போகிறேன்னா 2 டைம்ஸ் ஸ்பீடில் வச்சு பார்த்தோன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். சரியா? இப்போ இதே மாதிரி எல்லா சாப்டருக்கும் நான் உங்களுக்கு ஃபார்மில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ண போகிறேன். சரியா? இது ஒரு சீரீஸாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு என்ன வேணும்? நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பண்ணுற ஐடியாவில் இருக்கேன், ஆர்டராக போயிடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓகேவா? இல்லை அதை விட வேறு ஏதாவது ஒரு சாப்டர் நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபைன் பண்ணுறீங்க சார், ஃபஸ்ட்டு எனக்கு அதில் ஒரு ஃபார்முலா ரிவிஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அத்தனை பேருமே அதை ஷேர் பண்ணு. எவ்ரிபடி சே இட் இன் த கமெண்ட். சரியா? அண்ட் இப்போது நான் ஃபார்முலா எழுதுந்து எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அழகாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சாப்டர்ஸுடைய ஃபார்முலா ரிவிஷனையும் நான் இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோ லிங்காகவும் போட்டு வைக்கிறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு என்ன உங்களுக்கு முக்கியமாக ஹெல்ப் வேணும்? ப்ராப்ளம்க்கு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டேன். ஃபார்முலா ஷீட் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, நான் ஃபார்முலா ஷீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வீடியோ போட்டுடுறேன். ஓகே, வேறு என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் படிக்கிறதுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன். சரியா? ரெண்டாவது, நீங்கள் இது வரைக்கும் 100ல் நீங்கள் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாரு. நம்ம எல்லாருமே படிக்கும்போது எங்கே வந்து சொதப்புறோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கும்போது வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றது இன்னொருத்தர் உங்களை செக் பண்ணுறது கிடையாது. உங்களை எப்பயுமே ஒருத்தர் கண்காணித்து கரெக்டாக இந்த நேரத்தில் நீ இதை செய், ஒர்க் அவுட் ஆகும், இந்த நேரத்தில் போய் இதை படி, எப்போ ஃபார்முலா பார்க்கணும், எப்போ 5 மார்க் பார்க்கணும், எப்போ 2 மார்க் பார்க்கணும், எப்போ ப்ராப்ளம் பார்க்கணும், அந்த ப்ராப்ளமை எந்த சாப்டரில் பார்க்கணும், அந்த சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தால் உன்னால் நல்லா படிக்க முடியும்ல, சூப்பராக பண்ண முடியும்ல. ஸோ உனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்ற ஐடியா இருக்குது. ஓகே, சூப்பராக படிக்கணும், ஏன்னா இந்த ஒரு
அடுத்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னா இந்த 40 டேஸ் என்னை யாராவது கைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம 100ல் நீங்கள் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அண்டு உங்களுக்காக அதில் நிறையா நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின நியூஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். எல்லாமே அழகாக பார்த்து சூப்பராக படிக்க ஆரம்பி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட சொல்லு, நாங்கள் பண்ணுறோம். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப். அடுத்த சாப்டர் என்னன்னு சொல்லிடுங்க, அதுக்கான வீடியோ நான் போட்டுறேன். அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் யானியன்ஸ்.